தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. காவல்துறை சீர்திருத்தம் அவசியம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா நிறைய விஷயங்களை பட்டியல் சமூக மக்களும் இஸ்லாமியர்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, அடிப்படையில் என்ன இது பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை அடிப்படை நான் ஏற்கனவே கூட ரொம்ப கோபமாக கூட அதை பதிவு பண்ணேன். அரசு அதிகாரிகளாக உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு சாமானிய மக்கள் மீதான வழி தெரிவதில்லை. ஏன்னா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கட்சினா அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும். நாங்கள் இந்த கொள்கையை பேசுகிறோம், இது எங்கள் மொழிக் கொள்கை, இது எங்கள் இடஒதுக்கீடு கொள்கை, எங்கள் மாநில கொள்கை, மனித உரிமை கொள்கைன்னு நான் பேசுவோம். அதை மக்கள் மன்றத்தில் பேசுவோம், மக்கள் வாக்களிப்பாங்க. ஒருவேளை நாங்கள் சொன்னதை செய்யாட்டா அந்த தேர்தலில் மக்களுக்கு எங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா பிரின்சிபல்ஸ் கொள்கை அடிப்படையில் செயல்பட்டீங்களா செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த தேவை அதிகாரிகளுக்கு இல்லை. அதிகாரிகளை பொறுத்தளவில் லஞ்சம் ஊழலாகட்டும், எந்த அரசியல்வாதி தப்பு பண்ணாலும் கூடவே அரசு அதிகாரிகளுக்கு அவ்வளவு கமிஷன் பணம் வருது, ஒன்றாவே இருக்காங்க. அவரை பொறுத்து ஆல் இண்டியா ஒன்லி டிரான்ஸ்ஃபர் தான், ஓகே, துறை ரீதியான. அப்போ அதிகாரிகளுக்கு மக்களோடு இருக்கக்கூடிய மனங்கள் இல்லை. அதிகாரத்தை கேள்வி கேட்கிற பொலிட்டீசியன் கையில் இருப்பது தான் சரியாக இருக்கும். கேள்வியே கேட்க முடியாத எல்லையில்லா அதிகாரத்தை ஆல் இண்டியா சர்வீஸுங்கிற இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் கையில் குவிந்து இருப்பது ஒரு எதச்சரியாரத்தை உண்டு செய்யுது. இங்கேயுமே 3 வார்டன் நம்ம சொல்கிறோம், ஜெயில் 3 வார்டன் தாண்டி ஜெயிலுக்கு போச்சான்னு தெரில, ஜெயிலு மாவட்ட சிறைத்துறை அதிகாரிக்கு போச்சான்னு தெரில. இங்கே சிறைத்துறைக்கு பொறுப்பேற்றவர்கள் குறித்து எந்த பதிலும் இல்லை. அப்பாவிகளை சிக்க வைக்கிறாங்க. இன்னொன்று அண்ணன் அதாவது பல நிகழ்வுகள் இந்த வழக்குகள் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். முன்னேற்றம்னா சொல்கிறாங்க. முன்னேற்றம் என்பது மக்கள் ஒவ்வொரு முறையும் போராடித்தான் பெற்றிருக்காங்க இந்த வழக்கிலையும் கூட. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த ரிஃபார்ம் குறித்து காவல்துறையினுடைய இதயம் என்பது இன்னும் அது புறையோடித்தான் கிடக்கிறது. கலைஞர் சொன்னார் காவல்துறையோட ஈரல் அழுகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2018 மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இன்னும் அது தொடருது. நான் இன்னும் சொல்றேன், எங்க ஆட்சியா இருந்தாலும் நாங்க சொல்லித்தான். என்னன்னா இது அதாவது அதிகார திமிர் கொண்டு இருக்கு. நீங்க ஒரு நாவல் இருக்கும், ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி வருவாருன்னு மரியாதைக்குரிய சாபாலம் நினைக்கிறேன், சோழகர் தொட்டியில் அதில் எழுதுவார். இரவு சூப்பாலிஸ் போட்டுட்டு காய வச்சுருவாங்க, காலையில் எடுத்து போடுவாங்க. அந்த நீட்னஸ்க்கு வேலை கஞ்சி போட்டு சட்டையை போட்டுட்டா எதுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் தெரியாது. ரூல் ஆர்டர்லேயே அந்த ஆர்டருங்க தான். அந்த ஆர்டரில் கொஞ்சம் இதயத்தோடும் இருக்க வேண்டும் என்று தான் நம்மளுடைய விருப்பம். இங்கே ப்ராஸ் அண்ட் காஸ் அந்த மக்களுடைய சூழல் என்ன. நீங்கள் சொன்னீங்களே ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீ யார், ஹூ ஆர் யூ? இங்கே அன்டச்சபிலிட்டி இங்கே கொண்டு நிறுத்துறது. நீ யார், மைனாரிட்டி, நீ யார்? அங்கே அந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி அதிகார மட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை எதிர்த்து நாம் எவ்வளவுதான் அரசியலர்கள் போராடினாலும், நந்தகுமார் சாரியும் சேர்த்தே சொல்கிறேன், உங்களையும் சேர்த்தே சொல்கிறேன், போராடினாலும் அதிகார மட்டத்திற்கு அரசு அதிகாரிகள் இது மாறுவதாகவே தெரியலை. இதற்கு ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை பொலிட்டீசியன் எங்களை உட்பட எங்கள் அமைப்பு உட்பட எல்லாரும் சேர்ந்து தான் போராட வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அதிகாரத்தில் புறையோடி இருக்கிற அதிகாரிகள் மத்தியில் புறையோடி இருக்கிற லஞ்சம், அவருடைய அதிகார திமிர், அவருடைய அதிகார உச்சம், இதையும் சேர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு நாம் எல்லோரும் இருக்கிறோம். அதுதான் இந்த காவல்துறை மரணங்கள் அரசியலுடைய இதெல்லாம் நான் காட்டுதான் நான் பார்க்குறேன். ஓகே, இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நந்தகுமார் சார், உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். இல்லை, இதில் 2 ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அங்கேஷ். ஒன்று ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி போலீஸ் ரிஃபார்ம், 2வது ஜெயில் ரிஃபார்ம். இன்னைக்கு ஜெயில் ரிஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜெயில்னு நம்ம ஒரு குற்றவாளி அனுப்புறதே அதனுடைய இதே என்னன்னா, ஒரு ஜெயிலுக்கு போய் ஒரு தண்டனையை அனுபவிச்சு வரக்கூடிய நபர் மனம் திருந்தி நல்ல மனிதனாக வாழணும் சமுதாயத்திலங்கிறது தான் அந்த ஒரு தண்டனைக்கு உண்டான இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளார போய்கிட்டு வரவங்க அவங்க இன்னும் ஃபர்தர் மோர் காம்ப்ளிகேட்டட் ஹியூமன் பீயிங்ஸா மாறுறதான் நம்மளால பல இடத்துல பார்க்க முடியுது. அந்த இடத்துல எவ்வளவு பெரிய நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு குற்றம் செஞ்சுட்டு போறவங்க கூட பிற்காலத்துல எல்லாத்தையும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வராங்கன்னு. இப்போ இன்னைக்கு இந்த சாதிய அடக்குமுறைங்கிறது காவல்துறையிலையும் இருக்கு, ஜெயிலையும் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த அமைப்புடைய இதை என்ன சொல்றாங்கன்னா, இந்த உதாரணத்துக்கு பாலை சிறையில சாதி வாரியாவே அந்த கைதிகளை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அவங்க கைதிகளை சாதி பார்த்து தான் அடைக்கிறாங்கிற அளவுக்கு அந்த சாதி செயலையும் புறையோடி போய் ஜெயிலையும் புறையோடி போய் கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த காவல்துறையினர் ஏகப்பட்ட மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய நபர்கள். அது அவர்களுடைய அதிகாரிகள்னாலேயோ இல்ல அரசியல்வாதிகள்னாலேயோ இல்ல நேர்மையா இருக்கக்கூடிய காவல்துறை எப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப அவங்களுடைய நேர்மையே காலி பண்ணிட்டு அவங்கள குற்றவாளி ஆக்குறதுனாலயோ இந்த மாதிரி எண்ணற்ற ஒரு பெரிய அழுத்தங்களுக்கு காவல்துறையும் இந்த இடத்துல ஆளாகிறாங்க.
ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஏன் நடக்கிறாங்க அந்த மாதிரின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பின்னாடி போய் ஒரு ஆராய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. காவல்துறை ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் தவறா நினைக்கிறாங்க. நம்ம எல்லா காவல்துறையினர் மேலேயும் நம்ம பெயிண்ட் அடிச்சிட முடியாது. ஏன் இந்த மாதிரி சில காவல்துறையில நடக்கிறாங்க, எதனால அவங்க வந்து இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கிறத டெஃபினட்டா அதனாலதான் அந்த போலீஸ் ரிஃபார்ம் கொண்டு வரணும். ஜெயில் ரிஃபார்மும் வந்து இது வந்து தாவேக அரசாங்கத்தினுடைய முதல் மரணமா இருந்தா கூட இத முக்கியமான ஒரு நிகழ்வா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் எடுத்து இந்த காவல்துறை மறுசீரமைப்புக்கும் சிறைத்துறை மறுசீரமைப்புக்கும் இதை வந்து ஒரு பெரிய அரிய வாய்ப்பா பயன்படுத்தி இன்னும் இது வந்து அடுத்த கட்ட வேற யாரோ ஒரு அரியா நபர் வந்து ஒரு எந்த இடத்திலையுமே வந்து ஒரு உயிரிழந்திருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளுடைய அரசாங்கமோ நம்மளுடைய மாநிலமோ போகாத அளவுக்கு தாவேக அரசாங்கம் இதை சீரிய முறையில இது வந்து முக்கியமானதா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய நடவடிக்கையை நம்ம பாராட்டுறோம். இருந்தாலும் இன்னும் துரிதமான இந்த ரிஃபார்ம்ஸ், போலீஸ் ரிஃபார்ம் as well as ஜெயில் ரிஃபார்ம், நான் டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்றதை மட்டும் சொல்லல, ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு காவல்துறை எப்படி நடந்துக்க வேண்டியது இருக்கு, சக மனிதர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு. சிறைத்துறையும் ஒரு கைதிகளை வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால கைதியாகி வர வேண்டிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே திமிரெடுத்து குற்றவாளிகளாகி போறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அடிப்படையில, சந்தேகத்தின் அடிப்படையில, அவங்களுடைய குற்றமின்மை அவங்களால நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதனாலதான் ஒரு சினிமா பாட்டு வரும் பாருங்க, உள்ள பேன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி மக்களை சீர்தூக்கி பார்த்து காவல்துறையாகட்டும் சிறைத்துறையாகட்டும் அந்த மாதிரி ஒரு தவறான வழியில போகக்கூடிய மனிதர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி அவங்கள நார்மல் ஹியூமன் பீயிங்களுடைய வாழ்க்கையில கொண்டாந்து அந்த ட்ராக்ல விடுற வேலையை தான் சிறைத்துறை, நீதித்துறை, காவல்துறை இந்த 3 துறையும் செய்யணும். அதற்கு உண்டான ரிஃபார்ம்ஸ், ஆக்ஷன்ஸை வந்து அரசாங்கங்கள் எடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வையா வைக்கிறேன். நன்றி 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 சார். இருவரும் விரிவான பார்வையை முன் வச்சுங்க. இருவருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.